செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வடக்கு கிழக்கில் குறிப்பாக பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விடயம், யாழ் மாவட்டத்தில் பலரையும் திகைப்புக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், யாழ் பல்கலைக்கழகத்தின் சித்த மருத்துவ பீடத்தினுடைய விரிவுரையாளராக இருக்கக்கூடிய தயாளினி திலீபன், 54 வயது மதிக்கத்தக்க தயாளினி திலீபன் அவர்களுடைய படுகொலைதான் இன்று பெரிய அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மகள் மற்றும் அவருடைய கணவரால் திட்டமிடப்பட்ட வகையில் ஒரு படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது. இவை நம்முடைய அற ஒழுக்கம் சார்ந்தது என்கின்ற கருத்துக்களும் சமூக தளத்திலே வைக்கப்படுகின்றது. அந்த விரிவுரையாளர் தொடர்பில் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் அவரிடம் கல்வி பயின்று பல்கலைக்கழகங்களில் வெளியாகி இருக்கக்கூடியவர்களோடு பேசுகின்ற போது மிகவும் ஒரு பண்பானவர், அனைவரோடும் பழகக்கூடியவர், எந்த விதத்திலும் யாரையும் ஒருபோதுமே அவர் கோபப்படுத்துகின்ற செயற்பாட்டில் ஈடுபடுவதில்லை என்று எம்மோடு கதைத்திருக்கக்கூடிய ஒரு சில மாணவ மாணவியர்கள் கூறினார்கள். அது மட்டுமல்லாது ஏனையவர்களையும் முன்னேற்றுவதிலும் அவருடைய கருத்துக்களை கூடுதலாக பகிர்ந்திருப்பதாகவும் அந்த விரிவுரையாளர் தொடர்பில் குறிப்பிட்டார்கள். கணவனை பிரிந்து வாழ்ந்த நிலையில் பிள்ளைகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார் குறித்த விரிவுரையாளர். இவ்வாறான சூழ்நிலையில் காதல் வயப்பட்டிருந்த மகளின் விபரீதமான ஒரு செயற்பாடு விரிவுரையாளரை மரணம் வரைக்கும் எடுத்து சென்றிருக்கிறது என்றுதான் இங்கு கூறப்படுகின்றது. கடந்த 18ஆம் தேதி விரிவுரையாளர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் அதிகாலை வேளையிலே அவர் படுகொலை செய்யப்பட்டு, அன்றைய தினமே அதிகாலை வேளையில் அரியாலை தனங்கிழப்பு பகுதியிலே அவரை எடுத்து சென்று போட்டிருக்கிறார்கள் என்று போலீசார் ஆரம்பகட்ட விசாரணைகளில் கூறியிருக்கின்றார்கள். இது தொடர்பில் பல்வேறுபட்ட முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வெளியாகி இருந்தாலும் இது தொடர்பில் அங்கிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலும், தமிழ் சமூகம் இந்த விடயத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சவாலும் கேள்வியும் தொடர்ச்சியாக எழுந்து கொண்டிருக்கின்றது. இப்போது தமிழர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அற ஒழுக்கம் என்பது கேள்விக்குள்ளாகி இருக்கின்றது. 2009ஆம் ஆண்டு யுத்த நிறைவின் பின்னர் ஒரு பெரும் சீரழிவை நோக்கி தமிழ் சமூகம் நடந்து கொண்டிருக்கின்றது, அல்லது தமிழ் சமூகத்தை அவ்வாறோ யாரோ ஒரு சக்தி நடத்தி கொண்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டுகளும் ஆங்காங்கே முன்வைக்கப்படுகின்றது. குறித்த விரிவுரையாளருக்கு 2 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். ஒருவர் ரஜரட்ட பல்கலைக்கழகத்திலே மகன் விரிவுரையாளராக கடமையாற்றுவதாகவும், மகளுக்கு 19 வயது என்று கூறப்படுகின்றது. அவர் ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் 21 வயது மதிக்கத்தக்க இளைஞன் ஒருவரை பதிவு திருமணம் செய்திருப்பதாகவும் இப்போது ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. குறித்த விரிவுரையாளரின் மகள் பதிவு திருமணம் செய்திருக்கக்கூடிய இளைஞன் 2 அல்லது 3 முறை போலீசாரால் கைது செய்யப்பட்டதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இந்த அதாவது பதிவு திருமணம் செய்த பின்னர் அவர்களுக்கிடையில் தகராறு அல்லது அவர்களுக்கிடையில் பல கசப்புணர்வுகள் ஏற்பட்ட போது குறித்த விரிவுரையாளரின் மகள் விரிவுரையாளரோடு சென்று வசித்திருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. இருந்தாலும் கூட அந்த மகள் விரிவுரையாளரோடு வசித்த சூழ்நிலையில் மீண்டும் அவர் இன்ஸ்டாகிராம் ஊடாக இந்த தொடர்புகளை பேணி மகளோடு அவர் உரையாட முற்பட்டிருக்கின்றார், உரையாடி இருக்கிறார். மகளும் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இந்த மகள் தொடர்ச்சியாக இந்த குறித்த அவருடைய பதிவு திருமணம் செய்த கணவனோடு வாழ முடியாது என்கின்ற முடிவெடுத்த போது தாயாக அவர் இது தொடர்பில் விவாகரத்து கோருகின்ற நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதுதான் விவாகரத்துக்கான ஒரு தவணைக்கு குறித்த இளைஞன் செல்லவில்லை. அதன் பின்னர் தான் இங்கு விவாகரத்து கிடைத்து விடுமோ அல்லது விவாகரத்து வந்து விடுமோ என்கின்ற ஆபத்தில் குறித்த இளைஞன் வேறு ஒரு திட்டம் ஒன்றை தீட்டி குறித்த மகளை பயன்படுத்த முற்படுகிறார். இன்ஸ்டாகிராம் ஊடாக மீண்டும் இருவருக்கும் இடையில் நட்பு வளர்கின்றது. நட்பு வளர்ந்த பின்னர் அந்த கொலைகளுக்கான காரணம் தான் அங்கு திட்டப்படுகிறது. கொலை நடந்தது 18ஆம் தேதி. கொலை நடப்பதற்கு முதல் நாள் 17ஆம் தேதி இரவு வேளையிலே குறித்த இளைஞன் விரிவுரையாளரின் வீட்டுக்குள் கூரையை பிரித்து உள்ளே நுழைந்து அவருடைய மனைவி பதிவு திருமணம் செய்த விரிவுரையாளரின் மகள் இருந்த அறைக்கு சென்று அவரிடம் இவர் தன்னை தெரியப்படுத்துகிறார். ஆனால் குறித்த இளைஞன் கூரையை பிரித்து வீட்டுக்குள் செல்லும் வரைக்கும் அந்த தகவல் அவருடைய மகளுக்கு, அந்த குறித்த இளைஞனின் மனைவிக்கு தெரியாது என்பதுதான் இப்போது கூறப்படுகின்ற விடயம். இப்போது கொலை தொடர்பில் 2 வேறுபட்ட கருத்துக்கள் கூறப்படுகிறது. மகளின், அதாவது தன்னுடைய மனைவியின் வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் இந்த கொலையை தான் செய்ததாக அவருடைய கணவரும், இல்லை இந்த கொலை தொடர்பில் எனக்கு எதுவும் தெரியாது என்று மகளும் கூறிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த திருமணம் என்பது தாய்க்கு, அதாவது விரிவுரையாளருக்கு விருப்பம் இல்லாமல் தான் இந்த திருமணம் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த கொலை தொடர்பில் விரிவுரையாளரின் மருமகனின் சாட்சியம், அதாவது படுகொலை செய்த இளைஞனின் சாட்சியத்தின்படி விரிவுரையாளரின் மகள் அந்த கால்கள் 2ஐயும் அழுத்தி பிடித்ததாகவும்
அதன் பின்னர் தான் அந்த கொலையை அவருடைய கழுத்தை நெரித்து இந்த கொலை முயற்சி செய்ததாகவும் தான் இப்போது போலீசார் தரப்பிலிருந்து கிடைக்கப்படுகின்ற தகவல் கிடைக்கப்படுகின்றது. அந்த விரிவுரையாளரின் வீட்டில் சிசிடிவி கமராக்கள் இருக்கின்றன. அவற்றையும் எடுத்து சென்று ஒரு நீரேந்து பகுதியிலே செலுத்திவிட்டு இவர்கள் செல்லுகின்றார்கள். கொலை செய்த பின்னர் விரிவுரையாளரை அங்கிருந்த ஒரு போர்வையால் போர்த்தியவர்கள் அந்த இடத்திலிருந்து அகற்றி சென்று அந்த இடத்தில் இருந்து அவர்கள் புதைப்பதற்கு எடுத்து சென்ற போது அங்கு அவர்களுக்கு மண்பட்டியில் ஏற்பட்ட மண்பட்டி முறிந்ததனால் அந்த இடத்திலே தொடர்ச்சியாக புதைக்க முடியாதனால் அந்த அவருடைய உடலத்தை அங்கு வீசிவிட்டு அவர்கள் செல்லுகிறார்கள். ரஜினட்டை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மகன் தான் தன்னுடைய தாயையும் தங்கையை திருமணம் முடித்த அந்த இளைஞன் கடத்தி சென்று விட்டார் என்று ஒரு முறைப்பாடு கொடுக்கின்றார். ஏனென்றால் தாயினுடைய தொடர்பு இல்லை. ஆனால் தாய் அதிகாலை வேளை 18ஆம் தேதி அதிகாலை வேளையிலே அவர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார். படுகொலை செய்யப்பட்ட பின்னர் தான் மகன் இவ்வாறு கூறுகிறார், தங்கையினுடைய தொடர்பும் கிடைக்கவில்லை, தாயினுடைய தொடர்பும் இல்லை, இருவரையும் மருமகன் அதாவது தன்னுடைய தங்கையை திருமணம் முடித்தவர் கடத்தி சென்று விட்டார் என்று. ஆனால் இந்த கடத்தலுக்கு பின்னர் ஒரு கிட்டத்தட்ட இது படங்களின் இடம்பெறுகின்ற ஒரு காட்சி போன்றுதான் இருக்கின்றது. கடத்துகிறார்கள் அல்ல செல்லுகின்றார்கள், சென்ற பின்னர் ஒரு மனிதாபிமானம் என்பதை அறவே இல்லாமல் தான் இந்த சம்பவம் இடம்பெறுகிறது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 2 பேரும் எவ்வாறு சிக்குகிறார்கள் என்று பார்த்தால் அதுதான் ஒரு விசித்திரமாக இருக்கிறது. இது தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி கொண்டிருந்த போது சில தொழில்நுட்ப வசதிகளால் இந்த குறித்த 2 ஜோடிகளும் சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் சிக்குவதற்கான தொழில்நுட்ப தகவலை விரிவுரையாளரின் மகன் தான், அதாவது இந்த 2 ஜோடிகளையும் சிக்க வைத்தது விரிவுரையாளரின் மகனினுடைய தொழில்நுட்ப உதவிதான் என்று கூறப்படுகிறது போலீசார் தரப்பில். இந்த ஜோடி தப்பிச் செல்லும் போது விரிவுரையாளரின் ஏடிஎம் அட்டையை குறிப்பாக கிளிநொச்சி பரந்தன் பகுதியிலே பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அது பயன்படுத்தியது மட்டுமல்லாது குறுந்தகவல் விரிவுரையாளரின் தொலைபேசிக்கு சென்றுள்ளது. அத்துடன் திருகோணமலையில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் QR குறியீட்டை பயன்படுத்தி எரிபொருள் நிரப்பியுள்ளனர். அதன் பின்னரும் அவருடைய கை தொலைபேசிக்கு குறுஞ்செய்தி ஒன்று சென்றுள்ளது. இது தவிர கொலையின் பின்னர் தனது தொலைபேசியை நிறுத்தி வைத்திருந்த விரிவுரையாளரின் மகள் திருகோணமலைக்கு சென்ற பின்னர் வாடகைக்கு வீடொன்றை எடுத்து, பாருங்கள், தாய் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார், குறித்த விரிவுரையாளரின் மகள் வாடகைக்கு வீடொன்றை எடுத்திருக்கின்றார். வீடொன்றை எடுத்து அதில் பால் பொங்கி அவர் முறைப்படி குடிபுகின்றார். அதன் பின்னர் பார்த்தால் திருகோணமலையில் உள்ள இவர்கள் வசிப்பதற்கு முற்பட்ட போது அந்த குறித்த பெண்ணினுடைய கைத்தொலைபேசி இயல்பாக இயங்க தொடங்கிய பின்னர் தான் அந்த தகவல் அந்த சகோதரர், அதாவது விரிவுரையாளரின் மகனுக்கு கிடைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த கைது இடம்பெற்றதாகவும், அதாவது 2 ஜோடிகளின் இருப்பிடத்தை விரிவுரையாளரின் மகன் ரஜினட்டை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாக இருக்கக்கூடியவரின் தகவலின் அடிப்படையில் தான் கைது செய்ததாக போலீசார் தரப்பு கூறுகின்றனர். விரிவுரையாளரை கொன்ற பின்னர் அந்த வீட்டில் இருந்து எடுத்துச் செல்லப்பட்ட நகை, அடகு வைத்த பணத்திலேயே அவர்கள் திருவோணமலையில் புதிதாக ஒரு வீடு எடுத்திருக்கின்றார்கள். தாயை படுகொலை செய்திருக்கின்றார்கள். தாய் தூக்கி வீசப்பட்டிருக்கின்றார். ஒரு நடு வீதியிலே வீசப்பட்டிருக்கிறார், அடர்ந்த காட்டு பகுதியிலே. அதன் பின்னர் இவர்கள் இயல்பான வாழ்க்கையை ஒரு 19 வயது யுவதி வாழ்கின்றார். திருவோணமலையில் இந்த யோடி யாழ்ப்பாணம் அழைத்து வரப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போதுதான் சடலமாக வீசப்பட்டது தெரிய வந்திருக்கின்றது. சடலம் வீசப்பட்டது மட்டுமல்லாது இளைஞனின் தகவலின் அடிப்படையில் தனன்கிளப்பு பகுதிக்குள் தான் இந்த சடலம் வீசப்பட்டதை இளைஞன் ஒத்துக்கொண்டிருக்கின்றார். அவரது சடலம் அதன் பின்னர் அந்த பிரேத பரிசோதனைகள், ஆனால் உடலில் ஒரு சில பாகங்கள் கூட, ஏனென்றால் பொது வழியில் வீசப்பட்டிருந்ததால் சில பாகங்கள் கூட உடலில் இல்லை என்று அங்கு பார்த்தவர்கள் கூறுகிறார்கள். இது இப்போது எல்லோரோடும் முணுமுணுக்கப்படுகின்றது. இந்த ஒரு விடயம் இப்படி நடந்து விட்டது, படுகொலை இப்படி செய்வதா என்றெல்லாம் ஆதங்கப்பட்டுக் கொள்ளுகின்றார்கள் எம்மில் இருக்கக்கூடிய பலர். இப்போது இந்த சம்பவங்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? தமிழ் சமூகம் இந்த சம்பவம் தொடர்பில் இது ஒரு படுகொலை, இந்த சம்பவம் இன்னும் 1 வாரம் பேசப்படலாம், குறைந்தது 2 வாரங்கள் பேசப்படலாம். இன்னும் ஒரு செய்தி அந்த செய்தியை கடந்து சென்று இந்த செய்தி ஒரு சிறிய செய்தியாக மாறிவிடும், அல்லது இது ஒரு காலப்போக்கிலே இவ்வாறு நடந்தது என்று கூறப்படும். ஆனால் இதனுள் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சம்பவம் இருக்கின்றது. அவற்றையும் பார்த்துவிட்டு ஒட்டு மொத்தத்தில் தமிழ் சமூகமாக நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று, மறதி என்பது எங்களிடம் இயல்பாக மனிதர்களிடம் இயல்பாக இருக்கக்கூடிய 2013ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 7ஆம் தேதி நள்ளிரவு வேளையில் இன்னும் ஒரு படுகொலை வடக்கு கிழக்கை உலுக்கி இருந்தது. பலரும் திகைத்து போனார்கள். அன்று பேசப்பட்டது. இப்போது என்ன பேசப்படுகிறது? யாழ்ப்பாண விரிவுரையாளர் மரணித்து விட்டார், யாழ்ப்பாண விரிவுரையாளர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார், யாழில் இப்படி நடந்து விட்டது, யாழில் இப்படி நடக்கலாமா, யாழில் இப்படி நடக்கலாமா என்று எல்லோரும் யாழ்ப்பாணத்தின் பக்கம் இந்த கைகளை நீட்டிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள், வெளிநாட்டு பணம், அது இது என்று சொல்லி எம்மால் முடிந்தவரை அந்த விரல் அங்கே நீட்டப்பட்டுக் கொண்டு 2013ஆம் ஆண்டு இந்த விரல் இன்னும் ஒரு பக்கம் நீட்டப்பட்டது.
அது வேறு எங்கும் அல்ல, மட்டக்களப்பு மாவட்டம் செங்கலடி பகுதியிலே அதிகாலையில் இடம்பெற்ற படுகொலை. கிட்டத்தட்ட இரண்டு சம்பவங்களும் வேறாக இருந்தாலும் சம்பவங்களினுடைய தன்மை அல்லது சம்பவங்களுடைய நிலைப்பாடு ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அங்கும் ஒரு காதல் வயப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 16 வயது மதிக்கத்தக்க மகளுடன் 16 வயது காதலன் செங்கலடி பகுதியிலே, செங்கலடி பாடசாலை ஒன்றிலே கல்வி பயிலக்கூடிய ஒருவர் ஒரு வர்த்தகரான மனைவியையும் கணவனையும் படுகொலை செய்து, அது 2013 பெரிய அளவிலே பேசப்பட்டது, பெரிய அளவிலே விவாதிக்கப்பட்டது. ஆனால் அது அதன் பின்னர் அது மறைந்து சென்று விட்டது. அந்த சம்பவம் மறக்கப்பட்டு விட்டது. செங்கலடி பகுதியிலே 47 வயது மதிக்கத்தக்க கணவரும் 41 வயது மதிக்கத்தக்க மனைவியும் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அந்த கால பகுதியிலே அந்த குறித்த அந்த குடும்பத்தாரின் பிள்ளை 16 வயது மதிக்கத்தக்கவர், அவரோடு கல்வி பயின்றிருக்கக்கூடிய 16 வயது மதிக்கத்தக்கவர்கள் காதலித்தார்கள். அதற்கு வீட்டில் எதிர்ப்பு கிளம்பிய போது அந்த அந்த கொலை எப்படி இடம்பெறுகிறது என்றால், அந்த குறித்த குடும்பத்தைச் சேர்ந்த கணவனும் மனைவியும் தன்னுடைய மற்ற மகளோடு புடவைகள் எடுப்பதற்காக நகர்ப்பகுதிக்கு சென்று திரும்புகிறார்கள். அதற்கு ஓரிரு தினத்துக்கு முன்னர் வைத்தியசாலைக்கு சென்று தூக்க மாத்திரையை குறித்த காதலியின் காதலன் பெறுகின்றார். அவர்கள் பெற்று வந்து உணவோடு கலக்கின்றார்கள். அந்த மட்டக்களப்பு நகர்ப்பகுதிக்கு சென்று வந்தவர்கள் அன்று நள்ளிரவிலே அந்த உணவை உண்ணுகிறார்கள். அன்று நள்ளிரவு வேளையிலே மகளின் துணையோடு, மகளின் ஒத்துழைப்போடு தான் அன்று அவர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் என்று கூறப்படுகிறது. மகள் கதவை திறந்து விட்டார், உள்ளே சென்றார் என்றெல்லாம் கூறப்பட்டு அந்த தகவலும் அன்றும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருந்தது. யாழ்ப்பாணத்திலே விரிவுரையாளரின் கால்கள் இறுக்க பிடிக்கப்பட்டு காதலனால் கழித்து நெறித்துக் கொல்லப்பட்டார். மட்டக்களப்பு செங்கலடி பகுதியிலே அந்த காதலியால் கதவு திறக்கப்பட்டு காதலன் உள்ளே சென்று தூக்க மாத்திரை கொடுக்கப்பட்டதால் அவர்கள் அசந்து அதிக தூக்கத்தில் இருந்ததனால் அன்று படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர்கள். அதன் பின்னர் அவர்கள் ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கெல்லாம் சென்று இப்போது சாதாரணமான வாழ்க்கைக்குள் வந்து விட்டார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். இரண்டு சம்பவங்கள் 2013 மட்டக்களப்பு செங்கலடி பகுதியில் இடம்பெறுகிறது, 2026 யாழ்ப்பாண பகுதியில் இடம்பெறுகிறது. அதற்கு மேலதிகமாக இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. மட்டக்களப்பு பகுதியிலே இன்னும் ஒரு சம்பவம் ஓரிரு தினங்களுக்கு முன்னர் பதிவாகிறது. கொத்தியாப்புலை பகுதியிலே பெரும் திருட்டு. ஒரு 6 மாத குழந்தையோடு பயணித்துக் கொண்டிருந்த ஒரு தாய் நகைகள் திருடப்பட்டு அவர் கிணற்றிலே வீசப்பட்டார். அதன் பின்னர் அதிலே பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த மட்டக்களப்பு மாவட்டம் காஞ்சிரங்குடாவை சேர்ந்த அண்ணன், தம்பி, அண்ணி என்று மூவர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் ஒரு பெரும் திருட்டிலே சம்பவத்திலே இதில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு படுகொலை பதிவாகின்றது. இன்னும் ஒரு இடத்திலே ஒரு மனிதாபிமானமற்ற திருட்டிடம் வருகிறது. 2013 இன்னும் ஒரு சம்பவம் நடந்தது. அதே போன்று மட்டக்களப்பு நகர் பகுதியிலே வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்த ஒரு நகைக்கடையின் உரிமையாளரின் வீட்டிலே இன்னும் ஒரு படுகொலை இடம்பெறுகிறது. இவற்றை விட அதிகளவான படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இப்போது இதில் விவாதிக்கப்பட வேண்டிய விடயம், படுகொலை நடந்திருக்கின்றது, படுகொலையோடு சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அதெல்லாம் முக்கியமாக இருக்கிறது சட்ட ரீதியா. ஆனால் சமூகம் சார்ந்து நாங்கள் என்ன தவறு விடுகிறோம்? படுகொலை செய்யப்பட்ட விரிவுரையாளர் தயாளினியை பொறுத்தவரையில் இயற்கை மருத்துவத்துக்காக அதிகளவாக அர்ப்பணிப்போடு பணியாற்றியவர், எல்லோரோடும் சரளமாக பழகக்கூடியவர். அவர் இறந்த பின்னர் அவர் தொடர்பான ஒரு பதிவான ஒரு வீடியோ கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பாருங்கள். எவ்வளவு ஒரு மிகவும் ஒரு பண்பான உரையாடல், எல்லோரோடும் அணுகக்கூடிய ஒரு மிகவும் அந்நியுன்னியமான அந்த உறவு முறையோடு பழகக்கூடிய ஒருவர் என்பதற்கு சாட்சியாக அவர் இறந்த பின்னர் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காணொளி தான் எங்களிடம் இப்போது இருக்கிறது. அவற்றை நீங்கள் இப்போது பாருங்கள். அது நன்மையில இருந்தால் உங்களுக்கு தொற்றால் நோயும்பதாக தொற்று நோய். அப்ப அதை நல்ல நிலையில வச்சிருக்கணும்னா இதுல இருக்க இதுல திருக்குற ப்ரோசஸ் எல்லாம் இருக்கு. நிறைய சொல்லிடலாம் கல்லூராக்கள் அது எப்படி ப்ரோசஸையும் உண்மையா எங்களுக்கு தெரியாது. நான் ஏன் நிறைய இதுக்குள்ள சேர்த்துனாங்கன்னா நாங்கள் மெடிக்கல் அஸ்பெக்ட சொல்றோம். அப்ப நீங்க கேட்குறீங்க, நாங்க ஸ்கூல்ல போய் செய்யலாம். அப்ப ஸ்கூல்ல கேட்கிற டீச்சர் நீங்கள் இதெல்லாம் நல்லதுன்னு சொல்றீங்க, எங்க வாங்குறது விலை இவ்வளவு விலை கொடுத்து எங்களுக்கு வாங்க கட்டாது. மூன்றாவது என்னோட தீர்ச்சி மாவாக்குறது தெரியாது. அப்ப இதுலயே நான் இதைய கேட்டுக்கொள்வது நீங்கள் இயற்கையோட அதான் செய்யணும். பயிற்சிகள் செய்வது தீர்த்தி குறைத்தனா கொள்ளணும். இப்போது எல்லாம் பார்க்கப்பட்டது. இந்த காண்டாண்டு காலமாக யுத்தத்தின் பின்னர் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. உடனே எல்லோரும் கூறுவீர்கள், யுத்த காலத்தில் அச்சத்தோடு இருந்ததனால் இந்த சம்பவங்கள் இடம்பெறவில்லை, ஆனால் இப்போது யுத்தம் இல்லாதனால் அது 1-2 இடம்பெற்றால் அது ஒரு பெரும் தவறு இல்லை என்றும் நீங்கள் கூறுவீர்கள். தமிழர்களின் அற ஒழுக்கம் இங்கு கேள்விக்குட்படுத்தப்படுகிறது. தமிழர்களிடம் இருக்கக்கூடிய சமய விழுமியங்கள் அல்லது சமயம் சார்ந்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள்
முழுமையாக இல்லாமல் இருக்கின்றது. அவர் எந்த மதத்தை பின்பற்றினாலும் இதில் பொருட்டல்ல. அவர் கிறிஸ்தவராக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், இஸ்லாமியராக இருந்தாலும், பௌத்தராக, எதுவும் பொருட்டல்ல. அவர்கள் இருக்கக்கூடிய அறம் என்பது அங்கு தோற்றிருக்கின்றது. தமிழ் தேசியம் என்பது இன்று ஒரு வாழ்வியலாக இருந்த தமிழ் தேசியம் 13ஆம் திருத்தச் சட்டத்தோடும் எக்கிய ராட்சியோடும் அல்லது தமிழர்களுக்கான உரிமை அல்லது ஆரம்ப உரிமை மாகாண சபை என்கின்ற ஒரு தேவையற்ற விடயத்துக்குள்ளும் தமிழ் தேசியம் சுருங்கப்பட்டு அரசியல் கட்சிகளின் ஒரு சுலோகமாகவே இவை மாறிக்கொண்டிருக்கின்றது. தமிழ் தேசியம் என்பது ஒரு வாழ்வியலோடு தொடர்பட்டது. அது பண்பாட்டு அடிப்படையில் பயணிக்க வேண்டிய பொது பண்பாட்டோடு தொடர்பான ஒரு விடயம் இன்று சுருங்கப்பட்டு அந்த தமிழ் தேசியம் என்பது இன்று அரசியல்களின் ஒரு மூலதனமாக அல்லது வியாபார மூலதனமாக, அரசியல் வியாபாரத்தின் மூலதனமாக மாறி இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் இன்று தமிழ் தேசியம் என்பது காணல் நீராகிவிட்டது. இன்று இந்த இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதன் பின்னணியில் தமிழ் தேசியத்தினுடைய ஒரு சீரழிவும் இருக்கின்றது. 2009 வரைக்கும் தமிழ் தேசியம் முறையாக இருந்தது. சிலர் கூறலாம், அதில் பல விமர்சனங்களை முன்வைக்கலாம். தமிழ் தேசியம் என்று கூறிவிட்டு ஒருவர் தான் அதில் இருந்தார், தமிழ் தேசிய தலைவர் என்று தன்னை விட யாரே. ஆனால் அன்று ஒரு அறொழுக்கம் இருந்தது. தமிழ் தேசியம் சார்ந்து வீட்டுக்கு வீடு ஒரு பண்பாடு இருந்தது. அந்த வீடுகளுக்குள் தமிழ் தேசியம் முடிந்தவரை அவர்களால் உரையாடப்பட்டது. இன்று தமிழ் தேசியம் என்றால் அதுக்கு ஒரு லேபல் அடித்து அது இன்று ஒரு புலமையாளர்களின் பெரும் முதலீடாக மாறிவிட்டது. தமிழ் தேசியம் என்பது இன்று கெட்டு சீரழிந்து விட்டது. இந்த தமிழ் தேசியம் இன்று அறவே இல்லாத ஒரு போக்காகவே இருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் மேடைகளில் அந்த நாகரிகம் இல்லாத போக்கு இருக்கிறது. எதனையும் கதைக்கலாம், எவ்வாறும் கதைக்கலாம். இன்று கதைப்பதை நாளை மாற்றி கதைக்கலாம், இன்று கதைக்காதை நாளை கதைக்கலாம் என்ற அந்த அறம் என்பதும் இந்த தமிழ் தேசியத்திலே அறவே இல்லாமல் போய்விட்டது. முறையான ஆற்றுப்படுத்தல், குறிப்பாக சொல்ல போனால் ஒரு யுத்தம் இடம்பெற்ற பின்னர் முறையான ஆற்றுப்படுத்தல் என்பது இனத்துக்கு முறையாக இந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளால் வழங்கப்படவில்லை. தங்களுக்குள்ளும் சீரழிவு, தங்களுக்கு முன்னால் என்ன நடக்க போகிறது என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய மக்களையும் முறையாக வழிப்படுத்தாமல் ஆற்றுப்படுத்தல் என்பது வெறுமனே ஒரு மனநல ஆற்றுப்படுத்தல் மட்டுமல்ல. அந்த ஆற்றுப்படுத்தல் என்பது ஒரு வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டது. நான் எவ்வாறு வாழுகிறேன் என்பதை பார்த்துத்தான் என் இனம் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொள்ளும். 2009 வரைக்கும் விரும்பியோ விரும்பாமலோ இந்த பூமி பந்திலே ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களுக்கும் அல்லது விரும்பாதவர்களுக்கும் ஒரு தலைவர் இருந்தார். அந்த தலைவர் ஒரு பார்வையோடு பயணித்தார். எதிரியும் விரும்பாவிட்டாலும் சில விடயங்களை சிலாகித்து கூறினால் அதனை நேசித்த மக்களும் அதனோடு ஒன்றித்து பயணித்தார்கள். இப்போது இருக்கக்கூடிய ஆற்றுப்படுத்தல் என்பது முன்னால் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்று யாரும் இல்லை, முன்னால் அரசியல் பேசக்கூடிய யாரும் முறையாக அந்த மக்களுக்கான அடுத்த அரசியல் சித்தாந்தத்தை அல்லது அரசியல் கூற்றை திறக்க தவறியதன் வெளிப்பாடுதான் இந்த சீரழிவுகளுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யுத்தம் இடம்பெற்ற பின்னர், அதாவது யுத்த ஓய்வுக்கு பின்னர் இன்று வரைக்கும் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பலர் வாசிக சாலைகளோடு ஒன்றித்து அவர்களுடைய கிராமங்கள் அல்லது அவர்களுடைய ஊர்கள் சார்ந்திருக்கக்கூடிய வாசிக சாலைகளின் சார்பில் இங்கு நிகழ்வுகள் நடத்துகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய வாசிக சாலைகளில் இன்று பத்திரிகை வாசிப்பதற்கால் இல்லை, அந்த இடத்திலே புத்தகங்களை சென்று படிப்பதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்று வாசிப்பு திறன் எல்லோரிடமும் குறைந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது குடும்பங்களிடையே கலந்துரையாடல் இல்லை. அது ஒரு பெரும் விரக்தி நிலையாக மாறி இருக்கின்றது. குடும்ப உறவு என்பது இன்று அறவே இல்லாமல் இருக்கின்றது. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்களிடையே யாருக்கும் இடையில் உறவில்லை. எல்லோருக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு கை தொலைபேசி. இந்த கை தொலைபேசி தான் எல்லோருடைய உறவுகளினுடைய அம்மாவாகவும் அப்பாவாகவும் அண்ணனாகவும் அக்காவாகவும் தங்கையாகவும் இருக்கிறதே ஒழிய உறவுகளை இந்த கை தொலைபேசி கூடாக சீரழியக்கூடிய நிலையில் வெளியில் தேடி செல்லக்கூடிய ஒரு பெரும் அவலம் இருக்கின்றது. அது ஒரு ஆபத்தாகத்தான் இப்போது பார்க்கப்படுகின்றது. மிகவும் கண்ணியத்தோடும் மிகவும் கட்டுப்பாட்டோடும் பலரும் பார்த்து பிரமிக்கின்ற வகையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஈழத்தமிழர்களின் வாழ்வியல் என்பது காட்டு மிராண்டித்தனமான வாழ்க்கை முறையை நோக்கி ஒரு சிலரால் வடக்கு கிழக்கு மண் நகரத் தொடங்கிவிட்டதா அல்லது நகர்ந்து கொண்டிருக்கிறதா என்கின்ற கவலை பலரிடம் இருக்கின்றது. குறிப்பாக இனத்தின் பேரவலத்துக்கு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் ஒரு சுயநலமான செயற்பாடுகள் அல்லது ஒரு தூர நோக்கற்ற செயற்பாடுகள் அல்லது தங்களுக்குள்ளே சீரழிகின்ற செயற்பாடுகள், ஒரு முறையான தலைமைத்துவத்தை கொடுக்க தவறுகின்ற செயற்பாடுகளும் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு காரணமாக இருக்கின்றது. இல்லை என்று மறுப்பவர்கள் அதற்குரிய ஆதாரத்தை வைப்பதற்கு தயாராக இருந்தால் இல்லை என்று மறுக்கலாம். இல்லை, ஒரு இனம் அழிகிறது என்றால் அது எதிரியாலும் அழியும், அந்த இனத்தில் இருக்கக்கூடிய அவர் இனம் சார்ந்திருக்கக்கூடியவர்களாலும் அழியும். இப்போது இடம்பெறுவது எதிரி தமிழினத்தை கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்குள் தள்ளி அழிப்பு நிறைவேறிக் கொண்டிருக்கின்ற போது மிச்ச சொச்சங்களை எம்மவர்கள்
தலைவர்கள் அல்லது அரசியல்வாதிகள் என்று கூறிக்கொண்டு எம்மவர்களும் அந்த அழிப்பிலே தமது பங்குக்கு அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமூகம் சட்டம் ஒழுங்கை பற்றி ஒருபோதும் கவலைப்படுவதில்லை. கடுமையான சட்டங்கள் வந்தால் விமர்சிக்கும். அந்த கடுமையான சட்டங்கள் எமக்குள் வருகின்ற போது அதனை நாங்களே கடுமையான வகையில் விமர்சிப்போம். அது மட்டுமல்லாது இந்த சமூக சீரழிவுகள் பற்றி கதைப்பதற்கு எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் இல்லை. ஏன் கதைக்கவில்லை என்று கேட்டால் அது தனி மனித குடும்ப விவகாரம். அதனை நாங்கள் கதைக்க விட முடியாது. அது இப்போது பாருங்கள், 2013ஆம் ஆண்டு செங்கலடி, மட்டக்களப்பு மாவட்டம் செங்கலடியில் ஒரு சம்பவம் பதிவு. அதே போன்று கொத்தியாபுலையிலே ஓரிரு தினங்களுக்கு முன்னர் 6 மாத குழந்தையினுடைய தாய் கிணற்றிலே போடப்படுகிறார். அந்த கிணற்றுக்குள் இன்னும் 1-2 சடலங்கள் இருப்ப 6 மாத குழந்தை அந்த வயல் கட்டிலே அழுகிறது. அதே போன்று மட்டக்களப்பிலே ஒரு நகைக்கடை உரிமையாளருடைய இது போன்று பல படுகு. இப்போது பாருங்கள், விரிவுரை இதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு அரசியல் கட்சிகள், நல்வழிப்படுத்த வேண்டிய அரசியல் கட்சிகள் ஒருபோதும் வராது. காரணம் என்ன சொன்னால், அந்த அரசியல் கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய பேர் வாக்கு வங்கிக்காக. அவர்கள் இந்த வாக்கு வங்கியை சுதாகரித்துக் கொள்வதற்காக இந்த விடயங்களை நாங்கள் பேசக்கூடாது. அது குடும்ப விவகாரம், இது அரசியல். அவர்கள் பேசுகின்ற விடயம் எல்லாம் 13 எக்கேராட்சிய கொழும்பிலே பேசுவது, தூதரகங்களில் பேசுவதை தவிர அவர்களிடம் எந்த ஒரு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களும் இல்லை. அந்த இருந்திருக்குமாக இருந்திருந்தால் இப்போது இந்த பேரவலம் வந்திருக்காது. அது மட்டுமில்லாது சிவில் உரிமைகள், சமூக உரிமைகள் பற்றி கதைப்பதற்கு யாரும் இல்லை. இதை கதைப்பதற்கு பொறுப்புள்ள சிவில் சமூகங்கள் கூட இல்லை. இந்த அரசியல் தலைவர்கள் என்கின்ற போர்வையில் ஊசலாடக்கூடிய தென்னிலங்கையினுடைய ஒற்றர்களால் இந்த சிவில் சமூகங்கள் கூட இன்று பலவீனமாக்கப்பட்டு, அந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்திய அந்த ஒரே நோக்கத்துக்காக ஒட்டுமொத்த சிவில் சமூகங்களையும் சூறையாடியது தென்னிலங்கையினுடைய முகவர்களாக இன்று வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளினுடைய தலைவர்கள் என்று கூறக்கூடிய ஒரு நாதியற்ற அரசியல்வாதிகளின் செயற்பாடுகள் இன்று சிவில் சமூகங்களையும் பொறுப்பான நிலையிலிருந்து தள்ளி பலவீனப்படுத்தி இருக்கின்றது. சிவில் சமூகங்கள் முறையாக வழிப்படுத்தி நெறிப்படுத்த தவறியதன் விளைவுதான் இப்போது இடம்பெறுகிற இந்த நடத்தை புரள்வான செயற்பாடாகவும் இருப்பதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஒரு இனம் போராடி தோற்கவில்லை. ஒரு போராட்டத்தில் ஒரு இடைவெளியை சந்திக்கின்ற போது அதனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு சிவில் சமூகங்களிடமும் மத தலைவர்களிடமும் இருக்கிறது. இந்த 2 கட்டமைப்புகளையும் மிகவும் சூட்சுமமான முறையிலே சூறையாடி இருக்கிறது அரசியல் கட்சிகள். இவ்வாறான சம்பவங்கள், அதாவது இப்ப விரிவுரையாளரின் படுகொலையாக இருக்கலாம், அல்லது செங்கலடியிலே இடம்பெற்ற அந்த குடும்பஸ்தரின் படுகொலை, இந்த இவ்வாறான படுகொலைகள் எல்லாம் தமிழகத்தில் இடம்பெற்றிருக்குமாக இருந்தால், தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு செயற்பாடு நடந்திருக்குமாக இருந்தால், அது தொடர்பில் அரசியல் கட்சிகள் எதிர்வினையாற்றி இருக்கும், கருத்துக்களை முன்வைத்திருக்கும், அது தொடர்பான தங்களுடைய கண்டனங்களை வெளிப்படுத்தியிருக்கும். ஆனால் வடக்கு கிழக்கிலே எதுவும் நடக்காது. ஏனென்றால் அந்த புரிதலற்ற ஒரு சமூக கட்டமைப்போடு இருக்கக்கூடியவர்கள், அல்லது தென்னிலங்கை, அதாவது எமது வாழ்வியல், தமிழ் தேசியம் என்பது தமிழினத்தின் வாழ்வியல், இந்த வாழ்வியலோடு தொடர்பு படாதவர்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் தங்களை நிலைநிறுத்துகின்ற போது அவர்களுக்கு இது ஒரு பெரிய விடயமாக தெரியாது. அவர்களுடைய பாசையில் சொல்ல போனால் டேக் இட் ஈஸி, டோன்ட் வரி, இதெல்லாம் எங்களுக்கு இயல்பு. ஏனென்றால் அவர்கள் தென்னிலங்கையில் இது ஒரு சாதாரணமானது. ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு இது வாழ்வியல், தங்களுடைய உயிரிலும் மேலாக இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை. அது கலங்கப்படுகின்ற போது அந்த இனமே ஒரு முறை மீண்டும் ஒரு முறை ஆட்டம் கண்டு விடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அந்த நிலைதான் இப்போது இருக்கின்றது. இந்த அவலம் அத்தனைக்கும் பொறுப்பு சொல்ல வேண்டியது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளே அன்றி வேறு எதுவும் இல்லை. இன்று பாருங்கள், இந்த ஒரு விரிவுரையாளரின் மரணம் அவருடைய மரண வீட்டோடு நிறைவு பெறுகிறது. அதில் முன்னாள் உபவேந்தர், இந்நாள் உபவேந்தர்கள் உரையாற்றுகிறார்கள். விரிவுரையாளர்கள், மாணவர்கள் கண்ணீரோடு அவருக்கு இறுதி விடை கொடுக்கின்றார்கள். ஆனால் இந்த அவலங்கள் இன்று மக்களுடைய மனங்களை ஒரு விதத்திலும் தட்டி எழுப்புவது ஆக குறைந்தது 3 நாட்கள் அல்லது 1 வாரம் அல்லது 2 வாரம். அதன் பின்னர் இது ஒரு சாதாரணமான செய்தியாக கடந்து சென்றுவிடும். அது தொடர்பான தவணைகளில் வழக்குகள் இடம்பெறும். போலீசார் தங்களுடைய அறிக்கைகளை சமர்ப்பிப்பார்கள். ஒரு மாதத்துக்கு இது செய்தி பெரிய அளவிலே மக்களால் பார்க்கப்படும். அதன் பின்னர் அந்த உறவினர்களால் மட்டுமே இந்த செய்தி என்ன இடம்பெறுகிறது என்று பார்க்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஒரு விடயம் மறந்திருக்க மாட்டீங்களா? 2015ஆம் ஆண்டு வித்யா என்கின்ற ஒரு பாடசாலை மாணவி கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டார். படுகொலை செய்யப்பட்ட போது அதற்கு எதிராக அந்த போராட்டம் மக்கள் மயப்படுத்தப்பட்டது. மக்கள் களத்தில் இறங்கினார்கள். உடனடியாக சமூக புரட்சி ஒன்று வெடித்தது. அது மட்டுமல்லாது பெண்ணிய உரிமையாளர்கள் வீதிக்கு வந்தார்கள். அந்த மாணவிக்கு நீதி வேண்டும் என்று போராடினார்கள். அது மட்டுமல்லாது அந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தின் மீதும் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார்கள். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்ற கட்டடத்துக்கு கூட கல்லறியப்பட்டது. அதன் பின்னர் உடனடியாகவே அந்த விடயம் கையாளப்பட்டது. 3 நீதிபதிகள் கொண்ட நீதிபதிகள் குழாம் அந்த
வித்தியா படுகொலை விவகாரத்தை விசாரித்தது. விசாரணை செய்தது மட்டுமல்லாது 2017 ஆண்டு செப்டம்பர் மாதமே சுட அதற்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. மக்களினுடைய தன்னெழுச்சி தீர்ப்பு 2 வருடங்களிலே வருவதற்கு காரணமாக இருந்தது. மக்கள் எழுச்சி மட்டுமல்ல, அன்று மக்கள் தானாக திரண்டார்கள். வடக்கு கிழக்கு மலையகம் ஒட்டுமொத்த இலங்கையிலும் வித்தியாவுக்கு நீதி வேணும் என்று போராடினார்கள். இந்த போராட்டத்தின் விளைவாக அன்று பல வித்தியாக்கள் அந்த விவகாரத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். அவ்வாறு ஒரு வெளிநாட்டு கும்பலால் அன்று திட்டமிட்டு நடத்தப்பட்ட பல சம்பவங்கள் இந்த சம்பவத்தின் பின்னர் நிறுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. எனவே அன்று மக்கள் தன்னெழுச்சியாக போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். தமிழ் இனம் என்றால் அவர்களிடம் இருக்கக்கூடியது முக்கியமான சில பண்புகளை கூறுவார்கள். குறிப்பாக இரக்கம் அல்லது அவர்களிடம் இனத்தில் இருக்கக்கூடிய பற்று, அவர்களிடம் இருக்கக்கூடிய பகிர்வு, அவர்கள் யாரை மீதும் கோபம் கொள்ளாத ஒரு குணம் என்றெல்லாம் கூறுவார்கள். ஆனால் இன்று இந்த சம்பவத்தை பார்க்கின்ற போது, இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு சம்பவங்களும் பெரிய அளவில் இடம்பெறுகிற போது எம் இனத்தின் மீது அல்லது எம் இனம் தொடர்பில் ஒரு பிழையான மாயை கட்டமைக்கப்படுகிறதா அல்லது கட்டமைக்கப்படுவதற்கான வேலை திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதா என்கின்ற ஒரு சந்தேகமும் அடிப்படையிலே எழுகின்றது. என்னென்றால் அவ்வாறு ஒரு அறத்தோடு வாழ்ந்தவர்கள் இன்று அறமற்றவர்களாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது பாரதூரமான குற்றச் செயல்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு தண்டனைகள் கடுமையாக்கப்படுகின்ற போதுதான் இவ்வாறான பாரதூரமான குற்றச் செயல்கள் நிறுத்தப்படுவதற்கு ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கும். எனவே அந்த சாத்தியக்கூறுகள் நிகழ வேண்டுமாக இருந்தால் தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். தண்டனைகள் கடுமையாக்கப்படுகின்ற போது எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு செயல் என்னவென்று சொன்னால், காலப்போக்கிலே நடந்தது நடந்து விட்டது, இறந்தவர்கள் இறந்து விட்டார்கள், இனி அவர்களை நாங்கள் பொறுத்தருள்வோம் என்ற ஒரு கூற்றை கூறி அவர்களை மீட்டெடுக்கின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. அவ்வாறு இல்லாமல் தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று மேற்கத்திய நாடுகளை எடுத்துக்கொண்டால் குற்றச் செயல்கள் குறைவாக இருப்பதற்கு காரணம் அங்கிருக்கக்கூடிய தண்டனைகளுடைய தாக்கம் அல்லது தண்டனைகளுடைய வீரியம் தான் இந்த குற்றச் செயல்கள் குறைவாக இருப்பதற்கு ஒரு மிக மிக பிரதான காரணம் என்று பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் பார்த்தால் யாழ் பல்கலைக்கழகம் என்றால் ஈழ விடுதலை போராட்டத்தின் ஒரு இதயம் என்றுதான் யாழ் பல்கலைக்கழகம் இருக்கின்றது. அதன் பின்னர் அதனுடைய பக்க பலமாகவும் பல செயற்பாடுகளுக்கு உறுதுணையாகவும் கிழக்கு பல்கலைக்கழகம் இருந்தது. இன்று இந்த 2 பல்கலைக்கழகங்களும் பல செயற்பாடுகளை செய்து கொண்டிருந்தாலும் யாழ் பல்கலைக்கழகம் கடந்த காலங்களில் இனம் சார்ந்த ஆற்றிய பணி அல்லது இனத்தை முன்னிலைப்படுத்தி இனத்துக்கான ஒரு அரணாக இருந்த செயற்பாடு என்பது இன்று குறைந்து விட்டதோ என்கின்ற சந்தேகம் பலரிடம் இருக்கின்றது. சில வேளை நம்முடைய புரிதலில் இருக்கக்கூடிய குறைபாடாக இருக்கலாம், ஆனால் அவைதான் வெளி தோற்றத்திலும் தென்படுகிறது. அதுக்கு என்ன காரணம் என்று தெரியாது. சமூக புரட்சி, அரசியல் புரட்சி, கலாச்சார புரட்சிகளை கடந்த காலங்களிலே மிகவும் வீரியத்தோடு முன்னெடுத்த பல்கலைக்கழகங்கள் இன்று ஏதோ ஒரு வகையில் மௌனிக்கப்பட்டு விட்டதா அல்லது மௌனமாக செயற்படுகின்றதா அல்லது எங்களுடைய பார்வைக்கு மௌனமாக இருக்கிறதா என்கின்ற கேள்விதான் இங்கு வலுப்பெற்றிருக்கிறது. எனவே என்ன காரணம் என்று தெரியாது. இந்த பல்கலைக்கழகங்களும் தங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும். இன்று ஒரு விரிவுரையாளர் படுகொலை செய்யப்பட்டார், கடந்து செல்வோம். இன்று இருக்கக்கூடிய இளையவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறைபாடு என்னவென்று சொன்னால், அவர்கள் கற்றல் செயற்பாடுகளோடு மட்டும் நின்று விடுகிறார்கள். இதர பாட விதானங்களுக்குள் தங்களை ஈடுபடுத்துவது, விளையாட்டு அல்லது இன்னொரு செயற்பாடுகளுக்குள் தங்களுக்குள்ளே குழு கலந்துரை எதுவும் இல்லை. ஆக குறைந்தது கல்வி பொது தராதர உயர்தரம் அல்லது சாதாரண தரத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அல்லது மாணவி தன்னுடைய முழு நாளையுமே கற்றலோடு செயற்படுத்துகிறான் அல்லது அவனுடைய கையடக்க தொலைபேசியோடு தன்னுடைய நாட்களை முடிக்கின்றான். கற்றலும் கையடக்க தொலைபேசியும் அவன் உளவியல் ரீதியாக ஒரு இறுக்கமான மனநிலைக்கு வருகின்ற போது அவனிடம் ஒரு பிழையான தேடல்களும் அல்லது பிழையான தூண்டல்களும் வருகின்ற போதுதான் இவ்வாறான பாலியல் பிறழ்வுகள் இடம்பெறுகிறது. எனவே இந்த சூழ்நிலையை முறையாக எடுத்து செல்லக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான இடம் இருக்கின்றது. மத தலைவர்கள், வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ இந்து மத தலைவர்கள் இந்த இடத்திலே முக்கிய பங்காற்ற வேண்டி இருக்கின்றது. அவர்களும் இந்த இடத்திலே மௌனமாக இருப்பது அல்லது இந்த விடயங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பது இன்னும் இந்த மக்கள் ஒரு பிழையான பாதையில் பயணிப்பதற்கு வாய்ப்பாக அமைந்து விடுமோ என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. ஒரு போராடிய இனம் போராட்டத்தின் பின்னர் பல்வேறுபட்ட சிக்கல்கள் அல்லது பல்வேறுபட்ட உளவியல் ரீதியான தாக்கங்களுக்குள் இயல்பாகவே சிக்க வைக்கப்படுகின்ற அல்லது சிக்குகின்ற சூழ்நிலை இருக்கிறது. அதனை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து தமிழர்களுக்கும் இருக்கின்றது. இந்த தளத்திலே இடம்பெற்ற படுகொலை தொடர்பிலோ அல்லது படுகொலை தொடர்பில் விசாரணை இடம்பெற்றதோ அல்லது படுகொலை தொடர்பான காரணங்களோ கடந்த கால படுகொலைகளோ விசாரிப்பது நோக்கமல்ல. இவ்வாறான சம்பவங்கள் இனிவரக்கூடிய நாட்களில் இடம்பெறக்கூடாது. அது இடம்பெறுவதற்கு யார் காரணமாக இருக்கிறோம்? நாங்கள் தான் காரணமாக இருக்கிறோம். அதனை எவ்வாறு தடுத்து நிறுத்தலாம்? எந்த வகையில் அதனை தடுத்து நிறுத்தக்கூடிய உபாயங்கள் இருக்கிறது? இன்று பல்கலைக்கழகங்களில் இருந்து பல மாணவர்கள் பட்டம் முடித்து வெளியேறுகிறார்கள். அவர்கள் வேலைக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள்
அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை எவ்வாறு உருவாக்கலாம், அவர்கள் சாதாரணமாக வெளியிலே செல்லாமல் அவர்கள் வெளிநாடுகள் போன்று எவ்வாறு அந்த தொழில் வாய்ப்புகளுக்குள் செல்லலாம், அவை தொடர்பில் தமிழ் சமூகம் கலந்துரையாட வேண்டும். பயனற்ற அரசியலுக்காகவும் கதிரைகளுக்காகவும் அடிபடுவதை விட்டு அந்த இனத்தினுடைய எதிர்காலம் பெருமதியாக அமைய வேண்டுமாக இருந்தால் இப்போது இருக்கக்கூடிய இளையவர்கள் தொடர்பில் முறையான ஒரு கட்டுமானத்தை இந்த தமிழ் சமூகம் செய்ய தவறுமாக இருந்தால், இப்போது ஒரு விரிவுரையாளரை இழந்திருக்கின்றோம். இனிவரப்போகின்ற நாட்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு கிழமைக்கு 3-4 சம்பவங்கள் பதிவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. காரணம், அவ்வளவு மோசமான மனநிலை எல்லோருடன் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த மனநிலையை வெல்வதும் அந்த மனநிலையை அவ்வாறு வைத்துக் கொள்வதும் அல்லது அந்த மனநிலை தொடர்பில் சிந்திக்காமல் இருப்பதும் அது ஒவ்வொருவருடைய விருப்பத்தை சார்ந்தது. எனவே இந்த அறிவுபூர்வமான கருத்தை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக பயன்படுத்துவீர்கள் என்று கூறுவதோடு, தமிழ் சமூகம் தமிழ் தேசியம் என்கின்ற அந்த ஒற்றை பெருமதிமிக்க வசனத்தை பிழையான அர்த்தங்களோடு தமிழினத்துக்கு பயன்படுத்த வேண்டாம் என்று கூறி, செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இந்த மரணம் என்பது ஒரு மரணம் அல்ல, ஒரு பெரும் செய்தியை கூறியிருக்கின்றது. மாணவர்களிடையே ஒரு மாற்றம் பெற வேண்டும், அனைவரிடமும் ஒரு மனதிலே நெகிழ்ச்சித்தன்மை வர வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.